முன் சம்பாசனையில் குறிப்பிடப்பட்ட சாத்விக் என்னும் பக்தர் நகர்மனா என தொடங்கும் எதிவந்த மந்திரங்களை ஆங்கில செய்யுள் வடிவாக்கி பகவானை காண்பித்து தொடர்ந்து பகவான் அப்பொருளை பற்றி பேசினார். இதுலயும் டைரக்டா கேள்வி இல்ல, பகவானே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். பிரம்மலோகம் என்பது பிரம்ம அனுபூதியே எனினும் கிரமமுக்தியே கூறுவோர் அதை ஒரு உலகமாகவும் அங்கே சென்றோர் மீண்டும் திரும்புவதில்லை, பிற உலகங்களுக்கு செல்வோர் மீண்டும் பூலோகத்திற்கு திரும்புவர் என்றும் சொல்வர். பிரம்மாவும் அவ்வுலகம் கல்பாந்தத்தில் லயமுறுங்கால் அவர்கள் கேவலம் பிரம்ம பூதராவர் என்று சொல்லப்படுகிறது. சொரூபத்தை உணர்ந்த ஞானிகளின் பிராணன் தேக அவஸ்தாவான காலத்திலே இங்கேயே இதயத்தே ஒடுங்குகிறது, வெளியே எங்கும் செல்வதில்லை என்று சத்தியோமுக்தி முறையும் உபனிஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது இந்த 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 பதில இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ஜீவன் முக்தர்கள், ஒரு ஞானி, ஒரு என்லைட்டன் மாஸ்டருடைய ஆன்மா எங்க போகிறதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னு நினைச்சுங்களேன். அவங்களுடைய பிராணன் என்னவாகிறது, இல்ல எந்த லோகத்துக்கு போனா ஒரு முக்தி கிடைக்கும், இந்த மாதிரி பிரம்மலோகத்துல போனா முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்களே, இது சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக அமைகிறது. முதல்ல என்ன சொல்றாருன்னா, பிரம்மலோகம் என்பது பிரம்ம அனுபூதியே எனினும், பிரம்மலோகத்துக்கு செல்வது அப்படிங்கிறது பிரம்மத்தை உணர்ந்த அந்த நிலையை குறிக்கக்கூடியதாக, அது லட்சியார்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பகவானுடைய ஸ்டார்டிங்லேயே வைக்கக்கூடிய ஒரு புள்ளி. அதுக்கு அடுத்து ஜென்ரலா எல்லா இடத்துலையும் டீச் பண்ணும்போது, நம்ம படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, எப்படி மேலேழு உலகம் கீழேழு லோகம் நம்ம படிச்சிருக்கிறது போல, பிரம்மலோகம் என்பது ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்பேஸ் இருப்பதாகவும், அங்கே செல்லக்கூடிய ஜீவர்கள் கல்பாந்திர முடிவில், அவர் பிரம்மாவுடைய ஏஜ் முடிஞ்சு இது சிருஷ்டி அழியும் பொழுது அவர்களுக்கு அங்கு பிரம்ம உபதேசம் கொடுக்கப்பட்டு அதுல தெளிவா இருக்கிற ஜீவர்கள் பிரம்மத்தை உணர்கிறார்கள், இல்லாதவர்கள் பிரம்மபூதராக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப அதை தவிர மற்ற லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மீண்டும் பிறக்கிறார்கள். ஈவன் நீங்க சத்தியலோகமா இருக்கட்டும், ஜனலோகமா இருக்கட்டும், பூர்புவ சொர்க்கலோகம், பித்ருலோகம், எல்லாத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களும் ஈவன் கல்ப காலம், அது எத்தனையோ லட்சம் கோடி சொல்றாங்க கணக்கு படி பார்த்தோம்னா, இந்த 4 யுகங்களும் முடிஞ்சா கூட மீண்டும் அவர்கள் உலகம் அழிந்து உற்பத்தி ஆகும் பொழுது அந்த ஜீவர்கள் ஒரு உடலை எடுத்து மீண்டும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக எத்தனை கல்பங்கள் ஆனாலும் வந்து கொண்டே இருப்பார்கள், அன்லஸ் அவங்க ரியலைசேஷன் ஆகி முக்தி அடைகிற வரைக்கும். இப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு, இந்த பிரம்மலோகம் என்கிறது பிரம்ம ஞானத்தை உணர்ந்துங்கிற நிலையத்தான் நான் சொல்றேன். ஆனா கிரமமுத்தின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இந்த இடத்துல. கிரமமுத்தினா, இப்ப ஏற்கனவே சொன்னது போல பிரம்மலோகத்துக்கு சென்று பிரம்மாவிடம் உபதேசம் பெற்று, ஆத்ம ஞான உபதேசம் பெற்று, அதனால் கல்ப முடிவிலே அவர்கள் இந்த உடலை, அந்த பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை விட்டு பிரம்மத்தோடு கரைகிறார்கள் என்பதைத்தான் கிரமமுத்தி, அந்த பிரம்மலோகத்துல வாழ்வதுன்னு சொல்லப்படுது. ஆனா அத பகவான் அப்சல்யூட்னு சொல்லலை இங்க. அதை முழுமையா அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. பிரம்மலோகம் நான் சொல்றது பிரம்ம ஞானத்தை தான், அந்த ஸ்டேட்டை தான் நான் சொல்றேன். அது இல்லாத மற்ற எல்லா ஸ்டேட்டுங்கிறதே நீ திருப்பியும் ஜீவனாக பிறக்க வேண்டிய ஒரு தன்மைக்கு உட்படுத்துகிறது அப்படின்னு இங்க சொல்லிட்டு, எல்லா ஞானிகளும் இந்த உடம்பு, இந்த ஸ்தூல சரீரம், நமக்கெல்லாம் நிறைய மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஏன் ரமண மகரிஷியே நம்ம எடுத்துக்குவோமே, அவர் உடம்பை விட்ட உடனே அவருடைய பிராணனோ அவருடைய கான்சியஸ்னஸோ எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி நமக்கே ஒரு தோணுச்சுன்னா, அவரே பதில் சொல்றாருன்னு வச்சுக்கோவேன். சொரூபத்தை உணர்ந்த ஞானிகளின் பிராணன், ஜென்ரலா அஞ்ஞானிகளுடைய பிராணன் 9 துவாரத்தின் வழியாக, ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக அவர்கள் செய்த கர்மத்திற்கு ஏற்றார் போல் வெளியே பிரியும். கண்ணோ காதோ மூக்கோ மலஜல உறுப்புகளில் இருந்தோ ஏதோ ஒரு ஓட்டையின் வழியாக வெளியே செல்லும். புரியுதுங்களா? ஆனால் ஞானிகளுக்கு எப்படி செல்லும் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதயத்திலே ஒடுங்குகிறது. தேக அவஸ்தாவான காலத்திலே இங்கேயே இதயத்திலே ஒடுங்குகிறது, வெளியே எங்கும் செல்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானிகளுடைய பிராணன் அந்த உடம்பை விட்டு வெளியே எங்கும் செல்வதில்லை, இதயத்திலே ஒடுங்குகிறது என்ற சத்தியோமுக்தி உடனே விடுதலையுறால் முறை உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அவர்களுடைய உணர்வானது இந்த உடல் விடும் பொழுது பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்களோட கலந்துருது. சூட்சம பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய அது தன்மாத்திரைகள் தன்மாத்திரையோட கலந்துருது. ஒவ்வொரு கோஷமும் ஒவ்வொரு கோஷத்துல ஸ்தூல சரீரத்திலும் சூட்சம சரீரத்திலும் காரண சரீரத்திலும் கலைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. உபாதிகள் எல்லாம் உபாதிகளோடு சேர்ந்து விடுகிறது. அதாவது கான்சியஸ்னஸ் இருக்குது, மாயாவால் உருவாக்கப்பட்டுள்ள சரீரங்கள் இருக்கிறது. 2. இந்த மாயாவால உருவாக்கப்பட்ட சரீரங்களை தான் நம்ம உபாதின்னு சொல்றேன். அதாவது ஆத்மா இல்லாத மற்ற விஷயங்கள்லாம் உபாதிகள்னு வச்சுக்கோ. இப்ப இதெல்லாம் எதுல கிரியேட் ஆச்சோ அது அதோட கலந்துருது. அப்ப ஆத்மாங்கிறது ஒண்ணு எதனாலும் கிரியேட் பண்ண முடியாத ஒன்று. அது இல்லாத இடமும் கிடையாது. அப்படி இது எல்லாம் அதோட சேர்ந்துச்சுன்னா மிஞ்சி இருக்கிறது ஆத்மாவாகவே அது எங்கும் நிறைந்து இருக்குதே. அது ஏன் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுமா? டிராவல் பண்றதுக்கு அது ஒரு வஸ்துவா? அதுக்கு ஏதாவது ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அது இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம், இல்ல அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்ற அந்த லாஜிக்கே, அந்த ஒரு வாதமே தப்பு. ஏன்னா ஆத்மா இல்லாத இடம் எங்க இருக்கு? ஆத்மா இல்லாத மற்ற அனைத்தும் அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்மளுடைய சரீரமே இருக்கு. நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். நாம என்ன பண்றோம்? நல்ல ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறோம். ஷூவோ சாக்ஸோ செப்பலோ போட்டுக்கிறோம். நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிறோம். நம்ம நம்மளை வேற ஒரு ஆட்களாக மாற்றிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போயிடுறோம். இப்போ போயிட்டு வந்துடுறீங்க, பர்பஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றீங்க? மேக்கப்பை கழிச்சிடுறீங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறீங்க, ஷூஸ் எல்லாம் எடுத்து போயிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? ஆட் பண்ண விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த சரீரமா தான் இருந்தது. இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா சரீரமா தானே இருக்கு. அது எங்கேயாவது தனியா போகணுமா அப்படின்னா கிடையாது. இல்ல, ஆட் பண்ண விஷயங்கள் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் சரீரம், என்னோட சரீரம்ன்றது அது அப்படியே இருக்கிறது போல. இது உதாரணத்துக்கு சொல்றேன். கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு உணர்வுல பொய்யாக சேர்க்கப்பட்ட உடம்பு, மனசு, சரீரங்கள், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் ஒரு டைம்ல அது போகும் பொழுது அது அதுவாகவே கான்சியஸ்னஸாகவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுதே தவிர அது அங்க போகணும் இங்க போகணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது கதைங்க நிறைய ஆன்மீகத்துல கேட்டிருந்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டுருங்க. யாருக்கு இதை நான் சொல்றேன்னா ஒன்லி என்லைட்டன் பர்சனுக்கு. அன்என்லைட்டன் பர்சன், அஞ்ஞானிக்கு நீங்க எங்கேயா கேள்விப்பட்ட அந்த கதையெல்லாம் உண்மையாவே பொருந்தும். இங்க இருந்து வேற ஒரு லோகத்துக்கு போறதும், இன்னொரு லோகத்துக்கு போறதும், அங்க இருந்து இந்த பிறப்பெடுக்கிறதும், இது போன்ற கதைகள் எல்லாம் என்ன ஆகப்படும்? அந்த விஷயத்துக்கு பொருந்தும். ஆனா என்லைட்டன் மாஸ்டருக்கு அந்த கதைகள் பொருந்தாது. அவர்கள் சரீரத்தை விடும் பொழுது அவர்களுடைய கான்சியஸ்னஸ் எங்கும் செல்வதும் இல்லை, வருவதும் இல்லை, உடைவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. ஏனென்றால் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு இடமே கிடையாது. அது அப்படியே இருக்கிறது. ஆத்மா அப்படியே இருக்கிறது. ஆத்மா இல்லாத அனாத்மாக்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு ஸ்தூலமான காற்றோட சம்பந்தப்பட்ட நம்ம சரீரத்துல இருக்கிற விஷயம் காற்றோட கலந்து விடுகிறது. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீரோட கலந்து விடுகிறது. அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்னியோட கலந்து விடுகிறது. புரியுதுங்களா? பஞ்சபூதமே 3 குணத்தினால் ஆனது. சத்துவ ரஜஸ் தமத்தினாலதான் அந்த மாயை மொத்தம் உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த உடம்பு மனசுங்கிறது இந்த 3 குணத்தினுடைய பர்முடேஷன் காம்பினேஷன் தான். வெவ்வேறு விதமான எப்படி நம்ம தண்ணி அதிகமா மாவுல சேர்த்துட்டா ஆப்போன்றாங்களா, கம்மியா சேர்த்துனா இட்லி தோசை வெவ்வேறு மாதிரி, ஒரே அரிசி மாவை வெவ்வேறு அதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்தினா வெவ்வேறு மாதிரி பண்ற மாதிரி இந்த 3 குணத்தோடைய காம்பினேஷன். எந்த குணம் அதிகமா இருந்தா எந்த மாதிரி இந்திரியம் உற்பத்தி ஆகும், எந்த குணம் தமோ குணம் அதிகமா இருந்தா எப்படிப்பட்ட இந்திரியம், சத்துவகுணம் அதிகமா இருந்தா மனம் உற்பத்தி ஆகுது, தமோ குணம் அதிகமா இருந்தா உடம்பு உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், தத்துவ போதத்துல எல்லாம் படிச்சிருப்போம். அப்படி படிக்கலைன்னாலும் இந்த மாதிரி ஒரு விகிதாச்சாரங்கள்லாம் இருக்குது. என்னென்ன காம்பினேஷன்ல என்னென்ன இந்திரியங்கள் புலன்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு இருக்குது. இப்ப அது உற்பத்தியான விஷயங்கள் டிஸ்மேண்டில் ஆகும்போது அதாவது அதனுடைய சோர்ஸ்ல போய் சேர்ந்துருது. கான்சியஸ்னஸ் மட்டும் அது எவர் எக்ஸிஸ்டன்ஸா அப்படியே இருந்தது. இப்ப இதே அன்என்லைட்டன் பர்சனுக்கு என்ன ஆகுதுன்னா, அவன் தன்னை கான்சியஸ்னஸாவே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால இந்த டிஸ்மேண்டில் ஆகுதுல்ல இந்த மெட்டீரியல், இதைத்தான் அவன் தானு நினைக்கிறான். அவன் தன்னை ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டின்னு அவனை ஐடென்டிஃபை பண்றான்.
அப்ப அந்த அந்த நான்ற இந்த அகங்கார உணர்வு என்ன பண்ணுது, அது எந்த ஒவ்வொரு இப்ப நம்ம சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி 7 லோகத்துல ஏதாவது ஒரு லோகத்துக்கு போய் வருதுன்னு வச்சு அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் அது நடக்குது. அது அனுபவிக்குது, போது, அடுத்த உடம்பு எடுக்குது. இந்த சப்ஜெக்டுக்குள்ள அது மாட்டிக்குது. அதுதான் அதுல இருந்து இவர் சொல்ல வர்றாரு. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இவ்விடத்தே மெய் உணர்வு உதித்த உடனேயே ஞானி விடுதலை உறுகிறான் என்பது எப்படி? அவனும் ஒரு உடலுடன் கருவி கரணாதிகளுடன் பிறரை போலவே இயங்கிக் கொண்டிருக்கிறானே எனினும் பேத தோற்றத்தினிடையே பேதம் யாதுமற்ற அகண்டமானவனாய் இருக்கிறான் ஞானி. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவன் மெய் உணர்வான கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு விடுதலை நடந்துருச்சுன்னு சொல்லுறீங்க. ஆனா அவனும் பாடி மைண்டு இந்த கருவிகளோட பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியுதுன்னு நீங்க சொல்லும் பொழுது, அது நம்மளுடைய பார்வைக்கு தான் அப்படி இருக்கே தவிர அவனுடைய உணர்வானது எப்பொழுதும் அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து அவன் ஸ்லிப் ஆகிறதே கிடையாது. அவன் அதுல டிஃபால்ட் அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். அந்த உணர்வுலே இருக்கும்போது அவன் இந்த ஒரு பாடி மைண்டுங்கிற இந்த இது செப்பரேட்டுங்கிற அந்த உணர்வுக்குள்ள பாடி மைண்டா இருந்தாலும் அதுவும் கான்சியஸ்னஸ் தாங்கிறத அவனுடைய அனுபவம். அதுல இருந்து அவன் மாற மாட்டான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. வேதம் யாதுமற்ற அகண்ட ஆன்மாவாக இருக்கிறான் ஞானி. பாமரனோ, அதாவது என்னது, சாதாரண மனிதர்கள் தேக ஆத்ம பாவத்தால் உலகையே தன்னினும் வேறாக கண்டு சம்சார சூழலில் ஆளாகின்றனர் என்பதே அதற்கு விடையாகும். இப்ப நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உடம்பு இந்த மனசை கூட அவங்களுக்கு தனியா பிரிக்க மாட்டாங்க. உடம்பதான் நானுன்னு நினைப்பாங்க. இந்த உடம்ப நானு நினைக்கிறதுனால அவங்க இந்த சம்சார சுழற்சி என்னது, ஆசை, அச்சம், விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், எனக்கு இது வேணும், அவங்களுடைய வாசனை அல்ல ஆசைகளை கேட்டார் போல இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்தல், இறத்தல், பிறத்தல் என்ற அந்த சம்சார சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம தவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஆவரணம் விக்ஷேபம் எனும் இரண்டிலும் ஞானி சொரூப அனுபூதியை மறைக்கும் ஆவரணம் முற்றிலும் நீக்க பெற்றவனாதால் உடல் ஜீவிதம் இருக்கும் மட்டும் அதை வேண்டிய இன்றியமையாய இயக்கங்கள் மட்டும் அவனிடம் தோற்ற மாத்திரமாய் இருந்து கொண்டிருக்கும். அதனால் அவனது நிரந்தர அகண்ட ஆன்ம அனுபூதி சற்றும் பாதிக்கப்படாது என்று தெளிதல் வேண்டும். ஈவன் த என்லைட்டன் பர்சன், அவனோட ஆக்ஷன் அவன் எல்லாரும் போல இயங்கிக் கொண்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இக்னரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆவரணம், ஆவரணம் என்றால் மறைத்தல், மறைப்பு. எந்த மறைப்பு? அறிவிலே ஏற்படக்கூடிய ஒரு மறைப்பு, ஞான அறியாமை என்று நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம கண்ணுல இருக்கு, கண்ணுல கேட்ராடுன்னு சொல்றாங்க, அதுல பொறை வந்துருச்சுன்னா நமக்கு பொருள் சரியா தெரியாது அப்படின்ற இது சொல்றாங்க. அது ஒரு ஆப்ரேட் பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிறது. அப்ப கண்ணு மேல ஒரு லேயர் மாதிரி ஏதோ ஒரு மறைக்குது, அதனால நமக்கு தெரிய வேண்டியது சரியா தெரியாம போகுது இல்ல. அது போல நம்மளுடைய அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது, அது டல் பண்ணுது, அல்லது ஒரு திரை மாதிரி வந்துருதுன்னு நினைச்சுங்களேன். அதை தான் ஆவரணம்னு சொல்றோம். அப்ப அந்த திரை அந்த திரை வந்ததுக்கு அப்புறம் பார்க்கப்படுவது எக்ஸாக்டா இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா நமக்கு ஏதோ ஒண்ணு தெரியும், அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். புரியுதுங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, சாதாரண மனிதர்கள் அவர்கள் அறியாமையில இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த உடம்பு, இந்த உலகம், இது எல்லாம் நெஜோன்ற மாதிரியான அப்பியரன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா என்லைட்டன் பர்சனுக்கு எப்படின்னா இந்த திரை மட்டும் இருக்காது. அதாவது இந்த இக்னரன்ஸ் சொல்லக்கூடிய இந்த அறிவில மறைப்பு இருக்காது. அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அவனுக்கும் விஷயங்கள் தெரியும், அஞ்ஞானிக்கும் விஷயங்களை தெரியும். அஞ்ஞானிக்கு அந்த திரையினால பட்டு அதனால தெரியக்கூடிய விஷயங்கள் தெரியும், ஞானிக்கு விஷயங்கள் தெரியும். ஆனா திரை இல்லாம இருக்கிற மாதிரியே தெரியும், அப்சல்யூட்டா தெரியும். அப்ப அவனுக்கு அன்டவுட்டபிளா எல்லாமே கான்சியஸ்னஸ்ங்கிற அனுபவத்துல மாற்றுதல் இருக்காது. புரியுதுங்களா? அததான் இங்க என்ன சொல்றாரு, அதனால் அவனது நிரந்தர அகண்ட ஆன்ம அனுபூதி சற்றும் பாதிக்கப்படாது என்று தெளிதல் வேண்டும். சிக்கலான பல விளக்கங்கள் பகிர்முகனுக்கே ஏற்பட்டவையாகும். சிக்கலான என்னது, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் தான். அது உங்களை இருக்கிற நார்மலா நீங்க குடும்பத்தை நினைச்சு குடும்பம் குட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும். எப்ப இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களை இன்னும் குழப்படி பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இங்க நடக்கும். ஏன்னா குழம்பிய குட்டியில மீன் பிடிக்க முடியாது, உங்களை குழப்பிதான் ஒரு விஷயத்துக்கு மூவ் பண்ணி ஆகும்.
இந்த ஆன்மீகங்கிறதே உங்களை நார்மலா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஒருத்தர் இதை சொல்றாரு, ஒருத்தர் அதை சொல்றாரு, இன்னொருத்தர் அதை சொல்றாரு. எதை நம்புறது, எதை நம்பல? நான் பாட்டுக்கு இதை பத்தி தெரியாம இருந்தா கூட நிம்மதியா இருப்பேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதையும் விட முடியல, அப்படியும் இருக்க முடியல. அப்ப வேற வழியே இல்லாம உங்களை நீங்க உங்க ஸ்டாண்டர்டா உங்களுடைய இன்டெலிஜென்ஸை எவால்வ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சரியான ஒரு எவால்வேஷனுக்கு நீங்க உங்களை கொண்டு போக வேண்டியது சர்வைவல் பாயிண்ட் ஆயிடுது. யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் செல்ஃப் ரியலைசேஷன். அதர்வைஸ் யூ வில் பி இன் த ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டார்க்னஸ்ல இருப்போங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடியும் டார்க்னஸ்ல இருந்தோம். ஆனா நான் டார்க்ல இருக்கிறேன்னே எனக்கு தெரியாம ஒரு இக்னரன்ஸ்ல இருந்தோம். இப்ப நான் டார்க்னஸ்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, லைட் ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுது. ஆனா அது நமக்கு என்னன்னு தெரியாம ரெண்டுக்கு நடுவுல மிடில் பாத்துங்கிற மாதிரி இந்த ஒரு சஞ்சலமான ஒரு மதில் மேல் பூனை மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே தெரியாத எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு தத்தியா கூட இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா லைஃப் அப்படி விடாது நம்மள. இறைவனுடைய டிசைனே அதுதான். நீங்க தத்தியாவும் பல காலம் இருக்க முடியாது, மதில் மேல் பூனையாவும் பல காலம் இருக்க முடியாது. எப்படி உங்க உடம்பு ஒவ்வொரு நாளும் growth ஆகி வளர்ச்சி ஆகி போய்கிட்டே இருக்குல்ல, அது முதிர்ச்சி ஆகுதோ ஏதோ ஒண்ணு, அது வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுடைய இன்டெலிஜென்ட் ஹேவ் டு ரைஸ். அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு மெச்சூர் பண்ணிக்கிட்டே இருக்கும் லைஃப். அந்த மாதிரி தான் டிசைனே இந்த ஹோல் யூனிவர்ஸ். நீங்க ஒரு விதமான ஒரு அறிவில் அப்படியே ஸ்டாக்னண்டா நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கவே முடியாது. நீங்க க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. அந்த க்ரோ ஆகிறதுக்கு மாதிரி தான் உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். உங்களை அதை சுத்தி சுத்தி உங்களை ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ, ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸோ துக்கமோ சுகமோ, பட் எவ்ரிதிங் உங்களை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு விதமான உங்களை அது எதை நோக்கி சேவ் பண்ணுதுன்னே நமக்கு தெரியாது. அது லார்ஜர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம அதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, என்ன ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே துக்கமா இருக்கு லைஃப், என்ன ஒன்றும் புரியல. இவர் வேற வார வாரம் கான்சியஸ்னு உயிர் எடுக்கிறாரு, அது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதை கேட்காம இருந்தாவாச்சும் நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம். இதை வேற கேட்டுட்டா இதை விடவும் முடியலங்கிற ஒரு துக்கமும் நமக்கு ஆட் ஆயிடுது இல்ல. முன்னையாச்சு நான் ரியலைசேஷன் பண்ண வேணுங்கிற ஒரு துக்கம் இருக்காது. இப்ப அந்த துக்கம் வேற சேர்ந்து அந்த துக்கம் பெரிய துக்கமா ஆயிடுது. மற்ற துக்கம்லாம் சின்ன துக்கமா மாறிடுச்சு. இப்ப அந்த மாதிரிதான் இங்க சொல்றாரு, சிக்கலான பல விளக்கங்கள் பகிர்முகனுக்கே ஏற்பட்டவனை ஆகும். எல்லா விதமான எக்ஸ்பிளனேஷன், தியரி, ஒரு இந்த நம்ம ஸ்பிரிச்சுவலான இந்த தீசிஸ், இது எல்லாமே வெளியில உலகம் இருக்குன்னு ஒருத்தர் நம்புறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மனோமயத்தை கடந்து நிஜ அனுபூதியை நாடுவோனுக்கோ அல்லது நிலைத்தவனுக்கோ எவ்வித கேள்வியும் இல்லை, விளக்கவும் இல்லை. எவன் ரியலைஸ்டு சோலா இருக்கானோ, ரியலைஸ்டு பர்சனுக்கு அவனுக்கு எந்த கேள்வி, அவனுக்கு டவுட் வந்தாலும் அவனுக்குள்ளேயே பதில் கிடைச்சிரும். அவனுக்கு தனியா புதுசா ஒன்னு இன்புட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்குள்ளே கேள்வி வரும், அவனுக்குள்ளேயே பதிலும் வந்துடும், அவன் அமைதியாயிடுவான். ஆனா அந்த ரியலைஸ்ட் ஆகாத போது கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும்போது அவனுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி புத்தகத்தை உட்கார வச்சு, இந்த மாதிரி நாள்ல சண்டே அதுமா சாயந்தரம் உட்கார வச்சு நம்ம உட்காந்து வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆத்மாவில் நிலை பெற்றவனது சகசிராரம் தூய ஒளிமயம். அவனுடைய சகசிராரம் தூய ஒளிமயம் அப்படிங்கிறார். விஷய சாமீபத்தால் நினைப்பியது மெலினும் அது தனக்கு அயலாக தோன்றாது, உடனுக்குடன் அது ஒளிந்துவிடும். எனினும் கருத்தை ரமணகீதையில் காண்கிறோம். அவ்வொளி தேக வாசன காலத்தில் மூலமாம் இதயத்திலே முற்றிலும் ஒடுங்கி விடுகிறது. பாருங்க, விஷய சாமீபியத்தால் நினைப்பேது மெலினும் அது தனக்கு அயலாய் தோன்றாது. அவன் இருக்கும்போது அவனை சுத்தி இருக்கிற விஷயங்களினால அவனுக்கு பல எண்ணங்கள் உற்பத்தி ஆனாலும் அது அவனை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அது உற்பத்தியாகவும் திருப்பி அது டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்படி உற்பத்தி ஆகிறதையும் அவன் கான்சியஸா பார்ப்பான், டெஸ்ட்ராய் ஆகிறதையும் கான்சியஸா பார்ப்பான். அவன் அதுல இருந்து விலகி பார்க்க மாட்டாங்கிறது அதோட மீனிங். நல்லது.